எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது என்னென்னா மேக்ஸு லாஸ்ட் மினிட் ஸ்டடி பகுதி 1. இதில் 10 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலில் ஏற்கனவே அதாவது ஜென்ரல் தமிழ் ஜிகே அதிக காணொளி கொடுத்துருக்குறோம். ஆனால் மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் பார்க்கவே இல்லை. இப்போ பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒரு குறியீட்டில் வேன் என்பது 37 என்றும் VAR என்பது 41 என்றும் VAT என்பது எந்த வகையில் எழுதப்பட்டிருக்கும்? அப்போ V எவ்வளவு? 22 கூட்டல் A 1 கூட்டல் T 20. அப்போ இந்த மூணையும் கூட்டினா எவ்வளவு? VAT 22 23 20 43. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இந்த மாதிரியான சம் வந்துச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி ஆப்டிடியூட் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிடணும். இப்படி ABCD நீங்கள் தனியாக கூட எழுதிக்கிங்க, ரொம்ப ஈஸி. இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்க்கலாம் பாருங்கள். இரண்டாவது கேள்வி, பார்க் என்பதன் மதிப்பு 46 எனில் பிங்க் என்பதின் மதிப்பு. அப்போ பிக்கு PINK, பிக்கு என்ன மதிப்பு? பிக்கு பாருங்கள் 16, பிக்கு 16 கூட்டல் I பாருங்கள் I எவ்வளவு? 9 கூட்டல் N பாருங்கள் N எவ்வளவு? 14 கூட்டல் K எவ்வளவு? 11. அப்போ 16 9 25 35 4 39 39 49 50. சரியான விடை ஆப்ஷன் டி. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது மூன்றாவது சம பாருங்கள். இது எந்த மாதிரி கேட்பானா, 10 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் முறையே 52 80 35 58 45 50 25 54 38 60. அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த மதிப்பெண்ணோட இடைநிலை அளவு என்ன பண்ணணும்? ஏறு வரிசையில் எழுதிக்கணும். முதல்ல என்னது? 25. அடுத்தது என்னது? 25க்கு அடுத்தது என்ன நம்பரு? சிறுசாகுது 35. அடுத்தது 38. அடுத்தது 45. அடுத்தது 50. அடுத்தது 52. அடுத்து 54 58 60 அடுத்து 80. இதில் இடைநிலைங்கிறது என்னது? இது பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை என்னன்னா 5 6 2 எடுத்துக்கணும். அப்போது இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 102 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும்? 51. இப்போ இது இரட்டைப்படை என்ன கொடுத்துருக்காங்க? 2 வரிசை, அதாவது 10 எண். இதே 9 எண் கொடுத்தானா, அதாவது 5ஆவது வரக்கூடிய எண் என்னென்னு எழுதணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தானா இப்படி எடுத்துக்கணும். சென்ட்ரல் உள்ள எண்ணுக்கு ஆவரேஜ் எடுத்துக்கணும். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த சம்மு, 4வது சம்மு பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன் ஏயின் வயது பியின் வயதை போல் 4 மடங்காகும். அப்போ 10 ஆண்டுகளுக்கு பின் ஏயின் வயது பியின் வயதை போல் 2 மடங்கு எனில் பியின் வயது என்ன? அப்போ பியின் வயது கேட்குறான். அப்போ என்ன பண்ணுறான்? A - 10 10 ஆண்டுகளுக்கு முன் A - 10 சமம் எனது பியின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். அப்போ 4 B - 10 இதுதான் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏவை மட்டும் வச்சுக்கலாம். ஏ பக்கம் வச்சுட்டு என்ன ஆகும்? இது 4B கழித்தல் 4 × 10 40. இந்த 10 இந்த பக்கம் போச்சுன்னா +10. அப்போ ஏ சமம் 4B கழித்தல் 30. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இது பாருங்கள். ஏயின் வயது அதாவது 10 வருஷத்துக்கு பின்னாடி A + 10ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறான்? பியின் வயதை போல் 2 மடங்கு. அப்போ B + 10. அப்போ அதுக்கு சமம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி A + 10. அப்போ ஏ பக்கம் வச்சுக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா 2B கூட்டல் 20 கழித்தல் இந்த 10 அந்த பக்கம் வச்சுன்னா -10. அப்போ ஏ சமம் என்ன வரும்? 2B + 10. அப்போ இது 2வது ஈக்குவேஷன். அப்போ 1 2 சமம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? அப்போ 4B
கழித்தல் 30 ஈக்குவல் டு 2b ப்ளஸ் 10. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த b இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். 4b கழித்தல் இந்த b இந்த போச்சுன்னா 2b. 10 ப்ளஸ் இந்த மைனஸ் 30 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 30. அப்போ 4bயில் 2b போச்சுன்னா 2b. 10 30 40. இப்போ b சமம் 40 கீழ் 2. அப்போ எவ்வளவு? b சமம் 1 2 2 22 40. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. இந்த மாதிரியான ஏஜ் சம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். முதல்ல வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை படிக்க வேணும். அப்போ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் வரும். ஒவ்வொரு சம்முக்கும் இந்த மாதிரி தான் வரும். சில சம் வந்து படித்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள 6 நபர்களின் சராசரி வயது 25. அப்போ மொத்தம் 25 ஆண்டுகள்னால் மொத்தம் எவ்வளோ? 6 × 25 மொத்தம் 150. இதனோட சராசரி தான் 25ன்னு வச்சுக்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 45 வயதுடைய ஒருவர் அந்த குடும்பத்திலிருந்து விலகினால் அக்குடும்பத்தின் சராசரி வயது. அப்போ 150லேருந்து 45 கழிச்சு எவ்வளவு? 105. ஒருத்தர் விலகிறார், மீதி எவ்வளோ? 5 பேர். அப்போ டிவைடட் பை 5. அப்போ என்ன வரும்? 4 5 5 2 5 10. 4 5 5 அப்போ 21. சராசரி வயது 21. இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி, படித்தாவே ஆன்சர் குறிச்சிடலாம். அடுத்தது, ஒரு தந்தையின் வயது 36, அவரது மகனின் வயது 16. இன்னும் எத்தனை ஆண்டுகளில் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு ஆகும்? அப்போ 36னா அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 40ன்னு வரும். அப்போ இங்கே வந்து 4 வருஷம் ஆச்சுன்னா 20. அப்போ 2 மடங்கு ஆயிருமா? அப்போ இதுக்கு சரியான விடை 4 ஆண்டுகள். இதான் சரி. ஏன்னா 2 ஆண்டு ஆச்சுன்னா 38 18ங்கிறது 2 மடங்கு ஆகாது. அதே மாதிரி 3 ஆச்சுன்னா 39 19ங்கிறது 2 மடங்கு ஆகாது. அதே மாதிரி 5 வச்சுக்கிட்டா கூட 5னா 41, அங்கே 21 வராது. 6ன்னு வச்சுக்கிட்டாலும் 42 22 வராது. அப்போ இதுக்கு சரியான விடை 4. ஏன்னா 36 கூட்டல் 4ங்கிறது 40. இங்கே வந்து 16 கூட்டல் 4ங்கிறது 20. அப்போ 40:20னா அப்போ 2:1ன்னு வரும். அப்போ 2 மடங்கு ஆச்சா? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த சம், ஒரு எண்ணை 4 ஆல் வகுத்து அதனுடன் 6ஐ கூட்ட 10 கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ கேள்வியிலே பாருங்கள், ஒரு எண், அப்போ ஏன்னு வச்சுக்கலாம். 4 ஆல் வகுத்து, அப்போ 6ஆல் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைக்குன்னு சொல்லிக்கோங்க. அப்போ a/4. இந்த 6 இந்த பக்கம் போச்சுன்னா 10 கழித்தல் 6. அப்போ a/4 = 4. அப்போ a = இந்த 4 இங்கே போச்சுன்னா 4 × 4. அப்போ a = நன்னாங்கு 16. 16 என்பது சரியான விடை, ஆப்ஷன் சி. ஏன்னா 16 கீழ் 4 எவ்வளவு? 4. அப்போ இதில் 6 கூட்டினா 10ன்னு வருதா? இப்போ இது சரியாக கிடைக்குதா? இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது, 500க்கும் 1000க்கும் இடையில் உள்ள 105ஆல் வகுபடும் அனைத்து எண்களின் கூடுதல். அப்போ 500க்கு மேலே வரக்கூடிய 105ஆல் வகுபடும் எண் பாருங்கள். அப்போ 105 × 5, 105 × 6, 105 × 7, 105 × 8, 105 × 9. அது மட்டும்தான். ஏன்னா 105 × 10ங்கிற போது 1050, 1000க்கு மேலே வந்துடுது. அதே 105 × 4ங்கும் போது 500க்கு கீழே வந்துடுது. அப்போ இதை வந்து ஆன்சர் பண்ணணும். சரியா போச்சு. இதுக்கு என்ன ஆன்சரு? 5 25. அப்போ 525. இங்கே வந்து 5 30, 630, 735, 840, 945. பாருங்கள், 95 45 9. அப்போ கூட்டினோம்னா முகஞ்சி பாஞ்சு மிச்சம் 1. 1 2 3 3 3 6 6 3 9 9 4 13 4 17 மிச்சம் 1. 6 6 6 12 12 12 5 12 7 19 19 8 27 27 9 36 3675. இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து சுலபமாக சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து, இரு எண்களின் விகிதம் 3:4. அவ்விரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 625 எனில் அந்த எண்களை கண்டுபிடி. ஒன்றுனா வரலாம். முதல்ல ஏவை எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகஞ்சி பாஞ்சு 4 5 20 சரியாக போச்சா? அப்போ 15 15 225 கூட்டல் 20 × 20 400. அப்போ கூட்டினா எவ்வளோ வருது? 625 வருதா? அப்போ இது சரி, முதல் எண்ணே சரியாக வருது.
மீதியெல்லாம் பாருங்கள் 18 பெருக்கல் 18 324 கூட்டல் இது வந்து 576 இது வந்து 600க்கு மேலே போயிடும். அதே மாதிரி இது 6 ஸ்கொயருக்கு எவ்வளவு 6 ஸ்கொயர்னு எடுத்துட்டா 36 கூட்டல் 64 100 தான் வரும். அப்போ இது வராது, இது வராது, இது வராது. இது பாருங்கள், இது 4:5, இது ஈஸ்ட்லேயே வராது. அடுத்து இது 3:5ன்னு வருது, இது வராது. அப்போ இது 3ல் இது மட்டும்தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். 15:20ங்கிறது என்னது 3:4 வருதா. 15 ஸ்கொயர் கூட்டல் 20 ஸ்கொயர் அவ்விரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 225 கூட்டல் 400 சமம் 625. ரொம்ப ஈஸி. அடுத்த சம்மு பாருங்கள். 12 பொருட்களின் வாங்கிய விலைக்கு 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம். 10 பொருட்கள் விற்ற விலைக்கு 12 பொருட்கள் வாங்கிய விலைக்கு சமம்னா நம்மக்கிட்ட என்ன 2 பொருள் இருக்குதுன்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா. அப்போ 10ல் 2ங்கிறது 20%. அப்போ 20% நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இனி அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.